வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்எஸ்எஸ் விலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய சாப்டர் ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு செடியை தான் பார்க்க போகிறோம். அது ஹேங்கர்லேயும் வைக்கலாம், நம்ம கீழேயும் வைக்கலாம், தரைதளத்துலேயும் வைக்கலாம். இங்கே பாருங்கள், இது பேர் பெண்டாஸ். எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதிலே நிறையா கலர்ஸ் இருக்குது. என்கிட்ட 3 கலர் இருக்குது, இன்னும் 2 கலர் பூக்களை, பிங்க்கும் லைட் ரோஸும், இது ஒயிட்டு. இங்கே பாருங்கள், இது நம்ம புதினா செடி மாதிரியே கட்டிங் வச்சா நல்லா வளரும். இது நம்ம ஹேங்கிங்கில் தொங்க விட்டு அழகாக வளர்க்கலாம். பெண்டாஸு தரையில் வச்சா அவ்வளோ அழகாக ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளாராக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக. இது நல்லா வெயில் காலத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு 3 hours வெயில் பட்டுட்டு அப்புறம் செமிசேடான இடத்துல வச்சா அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக நம்ம கொத்தமல்லி செடி எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குது. அதேமாரி மறிக்கொழுந்து அந்த மாடல்லே தான் இருக்குது. அவ்வளோ ஒரு க்யூட்டு. இதுலேயே நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். வெளிப்பகுதியில் கீழே தரைதளத்தில் வைக்கலாம். அவ்வளோ க்யூட்டான ஒரு செடி பெண்டாஸ். அப்படியே மனசுக்கு அப்படியே அவ்வளோ ஒரு இதமாக இருக்குது பாருங்க. அந்த செடி ஒரு குட்டி பாட்டில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி கிளை விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் ஒரு செமிசேடான இடத்துல இதை வச்சு அழகாக பாதுகாக்கலாம். இதுக்கு பேர் பெண்டாஸ். இந்த க்யூட்டான செடி நிறையா நர்சரியில் கிடைக்கிது. இதை வாங்கி நீங்களும் அழகு பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. பூவை பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு பதிவும் ரொம்ப கஷ்டப்பட்டு நேரத்தை ஒதுக்கி தான் நான் போடுறேன். கிச்சன் ஐட்டம்னாலும் சரி, பிளான்டோட யூஸஸ்ஸு, பிளான்டோட க்யூட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸு, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்து போடுறேன். இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். க்யூட்டான செடி.